கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறின் வாசகங்களை ஆராய்வதற்காக நாங்கள் இந்த வேளையிலே மறுபடியும் ஒன்றாக இணைகின்றோம். இன்றைய நாளுக்கான முதலாவது வாசகம் விடுதலை பயண நூல் 17ஆம் அதிகாரம் 3-7 வரையான வசனங்களை வாசிக்க கேட்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து விடுதலையான போதிலும் அந்த பயணத்தின் வேளையிலே பாலை நிலத்தின் கடினமான சூழல் அவர்களை நிலைகுலைய செய்கிற ஒரு தருணம். தண்ணீரின்றி நாம் அனைவரும் மடிய போகிறோமே என்கின்ற பேரும் அச்சத்திலே எம்மை இறைவன் இவ்வளவு தூரம் அழைத்து வந்து, அவர் பல அற்புதங்கள் மூலமாக எங்களை அழைத்து வந்தார். ஆனால் இப்பொழுது இந்த தருணத்திலே நாங்கள் தண்ணீரின்றி அழிய போகின்றோமே என்று சொல்லி மக்கள் பயத்தினால் பெரும் அங்கலாய்ப்போடு இறைவன் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற இறைவனுடைய உடன் இருப்பை சந்தேகப்பட்டு இந்த வறட்சியான காலத்துல மனிதர்கள் பல வேளைகள்ல அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அனுபவம் இது. எங்கே இறைவன் எம்மை கைவிட்டு விட்டாரோ என்கின்ற பெரும் அங்கலாய்ப்போடு இந்த இஸ்ரேல் மக்கள் மோயிசன் மீது அவர்களுடைய கோபம் திரும்புவதை, மக்களுடைய கோபத்தை கண்டு மோயிசன் அஞ்சுகிறார். என்மேல் இவர்கள் கல்லறிவார்களோ? அந்த வேளையிலே இறைவனாகிய ஆண்டவர் அதற்கு தீர்வு வழங்குவதை இன்றைய நாளின் வாசகத்திலே நாங்கள் காண்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தர்க்க ரீதியாகவும் மானிடவியல் ரீதியாகவும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தாகம் என்பது ஒரு தத்துவ பிரச்சனை அல்ல, அது ஒரு உயிரியல் தேவை. நீர் இன்றி மனிதன் சில நாட்களுக்கு மேல் உயிர் வாழ முடியாது. எனவே அந்த இக்கட்டான சூழல்ல மக்கள் காட்டிய அந்த எதிர்வினை, அவர்களுடைய அந்த குழப்பம் ஒரு சாதாரண மனித பலவீனம் என்பதை தாண்டி உயிர் வாழ்வதற்கான ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், உயிர் வாழ்வதற்கான உள்ளுணர்வு என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த மானிடவியல், இந்த மனித தேவைகளோடு விவிலிய இறையியல் ரீதியாக நாங்கள் இதை பார்ப்பது மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், இந்த கேள்வி எங்களுடைய வாழ்க்கையிலே பல தடவைகளை நாங்கள் சந்திக்கின்ற ஒரு அனுபவம். இஸ்ரேல் மக்களுடைய இந்த பெரும் அதிர்ச்சி, ஏற்கனவே 400 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த ஒரு சமூகம், பல தலைமுறையாக 400 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த ஒரு சமூகத்திற்கு சில வேளைகளில் சுதந்திரம் என்பது ஒரு புதிய அச்சமூட்டுகின்ற அனுபவம். அடிமைத்தனத்திலே அவர்களுக்கு, எகிப்திலே அவர்களுக்கு வேண்டிய தீனி கிடைத்தது, பாதுகாப்பு போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது, சிறையில் இருக்கின்றதை போல ஒரு பாதுகாப்பு. ஆனால் சுதந்திரம் அவர்களை பாலை நிலத்தில் எந்தவித ஆதாரமும் இன்றி நிறுத்தியுள்ளதை போன்ற ஒரு உணர்வு. என்பவர்கள் இந்த வேளையில மனித மூளை இந்த ஆபத்தான காலத்துல இப்பொழுது எங்களுக்கு என்ன நடக்குமோ, இப்பொழுது என்ன செய்வேன் என்கிற ஒரு சர்வைவல் மோட், ஒரு சிந்தனை. அப்படித்தான் எங்களுடைய மனித மூளை ஆபத்தான காலத்துல சிந்திக்க தோன்றும். கடந்த கால புதுமைகள், இறைவன் பல அற்புதங்களை செய்து எங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் தற்போதைய தொண்டை வறட்சி அதை விட வலிமையாக இருக்கிறதே. எனவே அவர்களுடைய கதறல் ஒரு கலகம் என்பதை விட ஒரு இருத்தலியல் பயம் என்று சொல்லி எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய இடப்பெயர்வு, அவர்கள் தங்களுக்கு பழக்கமான இடத்தை விட்டு அறிமுகம் இல்லாத இந்த பாலை நிலத்திற்கு வந்திருக்கிற ஒரு சூழ்நிலை, இந்த நிச்சயமற்ற தன்மை அவர்களை கோபமாகவும் முணுமுணுக்கின்றவர்களாகவும் வெளிப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, மக்களுடைய முணுமுணுப்பு நியாயமானது என்று எங்களுக்கு தோன்றினாலும் விவிலியம் ஏன் இதை ஒரு குறையாக சொல்லுகிறது? அங்குதான் இறைவன் எங்களுக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்பிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் கடவுளை ஒரு தேவையை பூர்த்தி செய்பவராக மட்டுமே பார்க்கக்கூடிய நிலை. தண்ணீரை நீ கொடுத்தால் நீ என் கடவுள், உணவை நீ கொடுத்தால் நீ என் கடவுள், இல்லை என்றால் நீ எங்கே போனாய் என்பது ஒரு வியாபார உறவு. ஆனால் கடவுள் அவர்களை ஒரு உடன்படிக்கையின் உறவுக்காக அழைத்திருக்கிறார். அவர் செழிப்பான காலத்திலும் எங்களோடு இருக்கிறார், வறட்சியான வேளையிலும் எங்களோடு உடன் இருக்கிறார் என்கின்ற அந்த ஆழமான விசுவாசம் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் வேண்டிய ஒரு பெரிய பாடத்தை இன்றைய நாளிலே இறைவன் எங்களுக்கு கற்று நிற்கிறார். ஆகவேதான் ஆண்டவராகிய கடவுள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை பாருங்கள். இந்த வாசகத்திலே இருக்கக்கூடிய வியக்கத்தக்க ஒரு வரி உள்ளது. அந்த வரி என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, நான் அங்கே ஒரேபிலே உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன்,
விபிலிய மரபிலே அன்பார்ந்தவர்களே, பொதுவாக மனிதர்கள் தான் கடவுளுக்கு முன்பாக நிற்பார்கள், கடவுளுக்காக காத்திருப்பார்கள். ஆனால் இங்கே கடவுள் பாறையில் வந்து மக்கள் அவர்களை சோதிக்கின்றார்கள், தீர்ப்பிடுகின்றார்கள், முணுமுணுக்கின்றார்கள். ஒரு கைதியை போல கடவுளை கூட்டிலே நிறுத்தி வைத்திருப்பதை போல, கடவுள் மக்களின் விசாரணைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி நிற்பதை போல, மக்களின் குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தண்டனை தராமல் தண்ணீரை தருவதற்காக, அது மட்டுமல்ல பலவீனப்பட்ட மக்களை மறுபடியும் உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய கடவுள் எல்லையற்ற பொறுமையோடு இந்த இஸ்ரேல் மக்களை நடத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். மறதி ஆன்மீகத்தின் எதிரி. நாம் கடந்த காலத்தை மறப்பது பல தருணங்கள்ல மனித இயல்பு. ஆனால் விவிலியத்துல நினைவு கூறல் என்று சொல்லப்படுவது சக்கார் என்கின்ற அந்த எபிரேய வார்த்தை ஒரு வெறும் மூளை சார்ந்த ஒரு நினைவுபடுத்துகின்ற ஒரு காரியம் அல்ல. மாறாக அது கடந்த காலத்தின் வல்லமையை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருவது. அவை கடவுள் மோயிசனிடம், நீ நைல் நதியை அடித்த உன் கோலை எடுத்துக்கொள், அதே கோலை எடுத்துக்கொள். அன்று நதியை மாற்றிய அதே கடவுள் இன்று உன்னோடு இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், குழப்பங்கள் மாறலாம், இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், நீங்கள் முகம் கொடுக்கின்ற நிச்சயமற்ற சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் நான் மாறவில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் காட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை. பிரியமான சகோதரர்களே, என்னுடைய மனித வாழ்க்கையில் வருகின்ற இந்த உடைந்த நிலையை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நம் வாழ்விலே வறட்சி என்பது வரும் பொழுது, எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது நாங்கள் இரண்டு நிலைகளுக்கு தள்ளப்படுகின்றோம். ஒன்று உடல் ரீதியான வறட்சி, பொருளாதார ரீதியான வளர்ச்சி என்று சொல்லலாம், தண்ணீர் இல்லாத நிலை. மற்றைய வறட்சி எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது ஆன்மீக வறட்சி. கடவுள் இருக்கின்றாரா என்று எங்களுக்கு எழக்கூடிய அந்த சந்தேகம். என்பது சகோதர சகோதரிகளே, விவிலியம் தருகின்ற செய்தி இதுதான். பாலை நிலம் என்பது வெறும் தண்டனைக்கான இடம் அல்ல, மாறாக அது சுத்திகரிப்புக்கான இடமும் கூட. வறட்சி இருக்கும் பொழுதுதான் நாம் தண்ணீரை நேசிக்கின்றோமா அல்லது தண்ணீரை தருபவரை நேசிக்கின்றோமா என்பது எங்களுக்கு வெளிப்படும். முணுமுணுப்பது மனித இயல்பு. ஆனால் அந்த வறட்சியிலும் கடவுளை இறுக்கமாக பிடித்து அவரை நம்புவது புனிதத்துவம். கடவுள் நம்மை தாகத்தோடு சாக விட மாட்டார். ஆனால் நம் நம்பிக்கையை வளர்ப்பதற்காக அவர் சில தருணங்கள்ல பாலை நிலத்தின் வழியாக அழைத்து செல்லுகின்றார் என்று சொல்லி நாங்கள் அந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். என்பது சகோதர சகோதரிகளே, ஆழமான இந்த வாசகத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் விசுவாச வாழ்க்கைக்கான பாடங்களையும் புரிந்து கொள்ள அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சொற்களை, அந்த சொற்களின் மூல சொற்பிறப்பியல் அடிப்படையில, வரலாற்றின் அடிப்படையில, விவிலிய பின்னணியில பார்ப்பது மிக முக்கியமானது. இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய இந்த எபிரேய சொற்கள் முணுமுணுத்தல் என்கின்ற, மர்மரிங் என்கின்ற இந்த வார்த்தைக்காக எபிரேய மொழியில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை லூன் என்கின்றது. லூன் என்றால் தங்குவது அல்லது தொடர்ந்து பிடிவாதமாக ஒரு எதிர்ப்பை காட்டுகின்ற ஒரு மனநிலை. இது ஏதோ ஒரு முறை சொன்ன புகார் அல்ல, இது ஒரு விதமான உள்ளார்ந்தமான ஒரு அதிருப்தி. மக்கள் மோசையை விட கடவுள் தங்களை வழிநடத்தும் முறையை தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். இந்த தண்ணீர் இல்லாமல் போனதல்ல, மாறாக கடவுள் தங்களை வழிநடத்துகின்ற முறையை அவர்கள் எதிர்க்கின்ற ஒரு நிலை. இது நன்றி அற்ற மனநிலையின் உச்சக்கட்டம். இங்கே காணப்படக்கூடிய இந்த மாசா மெரிபா என்கின்ற இந்த வார்த்தைகள், மாஷா என்கின்ற இந்த வார்த்தையினுடைய வேறு சொல் நாசா என்கின்ற வேறு சொல்லிலிருந்து வந்த வார்த்தை. இதற்கு அர்த்தம் சோதித்தல், டு டெஸ்ட், டு ப்ரூவ் என்று பொருள்படும். மக்கள் கடவுளை சோதித்தார்கள். அவர் உண்மையில் இருக்கின்றாரா, அவர் உண்மையிலேயே வல்லவர் என்றால் எங்களுக்கு தண்ணீர் தரட்டும் என்று சவால் விடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு இது. மெரிபா என்ற இந்த வார்த்தை, இதனுடைய வேறு சொல் ரீப். இதற்கு அர்த்தம் வாதாடுதல், வழக்காடுதல் அல்லது சண்டையிடுதல் என்று பொருள். இது ஒரு சட்ட பூர்வமான விவாதம் போன்றது. மக்கள் மோசையை ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரணை செய்வது போன்ற துணியில் இந்த வார்த்தை அமைந்திருக்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவம் நடக்கின்ற இந்த மலை மிக முக்கியமானது. ஹொரேப் என்கின்ற அந்த மலை. இந்த ஹொரேப் என்கின்ற இந்த மலையினுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், வறண்ட நிலம். பாலைவனத்தில் வறண்ட நிலம் என்றால்
அந்த வறண்ட நிலத்தின் நிலை என்னவென்று சொல்லி, அந்த வறட்சியின் உச்சக்கட்டம் எப்படி என்று சொல்லி எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த வறண்ட நிலத்தின் பாறையிலிருந்து வாழ்வு தரும் தண்ணீரை தருவதன் மூலம் என்னதான் வறட்சி இருந்தாலும் வாழ்வளிக்கின்ற கடவுள் நம் கடவுள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறி சுமார் 2 மாதங்கள் ஆகியிருக்கக்கூடிய காலம் இது. செங்கடலை பிளந்து மன்னாவை பொழியச் செய்து மக்களுக்கு உணவளித்து விதமாக பெரிய பெரிய அற்புதமான காரியங்களை மக்கள் ஏற்கனவே நேரடியாக கண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது சீன் பாலை நிலத்திலிருந்து ரபிதீம் என்கின்ற இடத்திற்கு வருகிறார்கள். ரபிதீம் என்றால் ஓய்வெடுக்கும் இடமென்று பொருள்படும். ஆனால் அந்த பெயருக்கு மாறாக அவர்களுக்கு பெரும் போராட்டமே காத்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் பல பல போராட்டங்கள் ஒன்று மாறி ஒன்று அதிலூடாக ஆண்டவர் அற்புதமான முறையில் எங்களை அழைத்து செல்லும் பொழுது சில வேளைகளில் இனி எல்லாம் முடிந்தது, இப்பொழுது நாங்கள் சற்று ஓய்வெடுப்போம் என்று இருக்கிற வேளையில பெரும் இடரும் பெரும் அவதியும் பெரும் போராட்டமும் காத்திருப்பதை போல ரமிதீம் என்கின்ற ஓய்வெடுக்கும் இடத்திற்கு வந்து, ஆனால் அந்த பெயருக்கு மாறாக பெரும் போராட்டம், பெரும் வறட்சி, தாகம் காத்திருக்கிற நிலை. இந்த மக்கள் முணுமுணுத்தனர் என்பது வெறும் பேச்சு அல்ல, அது ஒரு ஆன்மீக நோய். இதன் பின்னணியில் 3 காரணங்கள் உள்ளன. இதை சற்று ஆழமாக நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், மறதி. கடந்த காலத்தில் கடவுள் செய்த நன்மைகளை, அவர் அந்த 10 பெரும் அற்புதங்களை புரிந்து இஸ்ரேல் மக்களை செங்கடலை பிளந்து விடுவித்த அனைத்து நன்மைகளையும் மக்கள் முற்றிலும் மறந்துவிட்ட நிலை. 2வது அவநம்பிக்கை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற இந்த கேள்வி அதிகரித்து இது கடவுளுடைய வல்லமையை விட அவரது அன்பை சந்தேகிக்கின்ற ஒரு நிலைப்பாடு. 3வது காரணம் சுயநலம். தற்போதைய துன்பம் வந்தவுடன் எதிர்கால இலக்கான வாக்களிக்கப்பட்ட நிலத்தை விட கடந்த கால அடிமைத்தனமே மேலானது என எண்ணக்கூடிய ஒரு நிலை. அன்பார்ந்தவர்களே, அதே கோல், the same staff, அதே கோலை எடுத்துக்கொள் என்று ஆண்டவராகிய கடவுள் மோயிசிடம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு ஆழமான படிப்பினையை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. மோசேயினுடைய அதே கோல் என்பது ஒரு மரத்தடி அல்ல, அது கடவுளினுடைய அதிகாரம், the staff of God என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நிச்சயமற்ற தன்மையில ஒரு சான்று. இதே கோலால் தான் மோசே நைல் நதியை இரத்தமாக மாற்றினார். இதே கோலால் தான் செங்கடலை பிளந்தார். இதே கோலை பயன்படுத்தி தான் கடவுளுடைய பல அற்புதமான காரியங்களை மோயிசன் ஆற்றியிருந்தார். இப்பொழுது அதே கோலை எடுக்கச் சொல்வதன் மூலம் கடவுள் சொல்லுகின்ற செய்தி இதுதான். சூழல்கள் மாறியிருக்கலாம், நதி கடல் இப்பொழுது பாலை நிலமாக மாறியிருக்கலாம், ஆனால் அற்புதங்கள் செய்கின்ற அதிகாரம் இன்னும் மாறவில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய கடவுள் கூறி நிற்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த எபிரேய வார்த்தை மாட்டே என்கின்ற இந்த வார்த்தை, இதனுடைய வேறு சொல் சாய்த்தல் அல்லது நீட்டுதல் என்று பொருள்படும். இது ஒரு கிளையிலிருந்து வெட்டப்பட்ட தடி. ஒரு செடி வெட்டப்பட்ட பின்பும் அது கடவுளின் கையில் இருக்கும் பொழுது வாழ்வளிக்கும் கருவியாக மாறுகிறது என்கின்ற அர்த்தத்தை எங்களுக்கு தருகிறது. கடந்த காலத்தை நினைவு கூறுதல் ஏன் அது அவசியம்? இருண்ட காலங்களில் நாம் ஏன் கடந்த காலத்தை பார்க்க வேண்டும் என்பதற்கு விவிலியம் ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துகிறது. சக்கார் என்கின்ற அந்த வார்த்தை. இந்த சக்கார் என்கின்ற இந்த வார்த்தை என்னுடைய அர்த்தம் சொற்பிறப்பியல் அடிப்படையில் இது ஏதோ ஒரு தகவலை ஞாபகம் வைத்திருப்பது அல்ல, கடந்த கால செயலை நிகழ்காலத்தில் செயல்பட வைப்பது என்கின்ற அந்த பொருளோடு இணைந்து வருகின்ற அர்த்தம் இது. நீங்கள் கடவுள் செய்த பழைய நன்மையை நினைக்கும் பொழுது அந்த நன்மையின் வல்லமை உங்கள் தற்போதைய இருளுக்குள் நுழைகிறது. மனித மூளை ஆபத்து காலத்தில் எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் முடங்கிவிடும். ஒரு ஃப்ரீஸ் மோட், ஃப்ளைட் மோடுக்கு போயிடும். இந்த நேரங்களில் நினைவுகள் ஒரு நங்கூரம் போல் செயல்படுகின்றன. அன்று காப்பாற்றியவர் இன்று கைவிட மாட்டார் என்ற எண்ணம் மூளையின் பயத்தை அமைதிப்படுத்தி நம்பிக்கையை ஊக்குவிக்கிறது.
இருண்ட காலங்களில் ஒவ்வொரு அடியாக நாங்கள் எடுத்து வைத்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில தருணங்கள்ல, இன்றைக்கு இந்த நாட்கள்ல வாழ்வா சாவா என்ற போராட்டத்துல அங்கலாய்ப்போடு வாழக்கூடியவர் மக்களுக்கு முழு பாதையும் நமக்கு தெரியாது. அங்கேதான் அந்த வாக்குறுதி எங்களுக்கு வெளிச்சமாகிறது. கடவுளினுடைய இருப்பு. மோசையிடம் ஆண்டவராகிய கடவுள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, பாறையில் உனக்கு முன் நான் நிற்பேன். இருளில் நடக்கும் பொழுது நமக்கு தேவை வரைபடம் அல்ல, ஒரு வழிகாட்டி. இந்த உடைந்திருக்கிற இந்த நிலையில அந்த உறுதியான பாறை அடிக்கப்படும் போது அப்பொழுது அங்கிருந்து தண்ணீர் வரும். நம் வாழ்வின் உடைந்த தருணங்கள், அந்த உடைந்த தருணங்கள் ஊடாக கடவுளினுடைய அருள் எம் மீது பாய்ந்து வருவதற்கான வாசல்கள் இவை. நாம் உடைக்கப்படாமல் நமக்குள் இருக்கும் ஜீவ தண்ணீர் வெளியே வராது. அந்த சகோதர சகோதரி, நமது விசுவாச பயணம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது சுழல் போன்றது. நாம் அடிக்கடி அதே தாகம், அதே பயம், அதே முணுமுணுப்பு என்ற இடத்திற்கு மறுபடியும் நாங்கள் திரும்பி செல்வோம். இந்த வேளைகளில் எல்லாம் நைல் நதியை அடித்த அதே கோல் நம்மிடம் சொல்லுகின்ற செய்தி, உன் பழைய பிரச்சனையை தீர்த்த அதே கடவுள் தான் உன் புதிய பிரச்சனையின் போதும் முன்னால் நிற்கின்றார். நீங்கள் இப்பொழுது சந்திக்கும் பாலை நிலம் எதுவாக இருந்தாலும், உங்கள் கையில் இருக்கின்ற பழைய கோலை, கடவுள் உங்களுக்கு செய்த முந்தைய நன்மைகள், இவை அனைத்தையும் ஒருமுறை நினைத்து பாருங்கள். அந்த நினைவுகளே தற்போதைய வறட்சியை தாங்குகின்ற சக்தியை எங்களுக்கு தருகிறது. அந்தவர்களே, இந்த ஒரேபு என்கிற இந்த வார்த்தையினுடைய பொருளையும் இந்த மலைக்கு இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தத்தையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், எபிரேய மொழியில் ஒரேபு என்ற அந்த சொல்லுக்கு வறண்ட நிலம், பாலை நிலம் அல்லது வெப்பத்தினால் அதிகமாக காய்ந்து போன இடம் என்று பொருள்படும். வறட்சி மற்றும் சாவு குடிகொண்டிருக்கும் ஒரு இடத்தை தான் ஒரேப் என்று கொள்ளலாம். ஆனால் அந்த இடத்தை வாழ்வு தரும் நீரூற்று புறப்படும் இடமாக கடவுள் மாற்ற தேர்ந்தெடுத்துள்ளார். இது ஒரேபு என்கின்ற இந்த சீனாய் மலையின் மற்ற ஒரு பெயர் அல்லது அதனுடைய ஒரு பகுதி. சீனாய் மலை என்றால் கடவுளின் மலை என்று அழைக்கப்பட்ட அந்த சீனாய் மலையிலே, இந்த ஒரேபு மலையிலே, இந்த கடவுளினுடைய மலையிலேயே தான் மோசே எரியும் முட்புதரை கண்டார். கடவுள் காத்திருக்கின்றார் என்கின்ற இந்த செய்தி, உங்களுடைய வறட்சியான காலத்தில் உங்களுக்காக கடவுள் காத்திருந்து, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக காத்திருந்து, உங்களுக்கு வேண்டிய அந்த தண்ணீரை, உங்களுக்கு வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக காத்திருக்கின்ற கடவுள் என்கின்ற செய்தி என்று உறுதி பெறுகிறது. ஏன் இந்த காத்திருப்பு? மனித பலவீனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மானிடவியல் ரீதியாக மனிதன் தன் தேவைகள் நிறைவேறாத நிலையில் கடவுளை விட்டு விலகி செல்வது சில வேளைகளில் இயல்பாக தோன்றும். ஆனால் கடவுள் மனிதன் விலகி போகும் இடத்திற்கே வந்து, நற்செய்தியிலே நாங்கள் காண இருக்கிற இயேசு ஆண்டவர் முன்கூட்டியே சென்று அந்த கிணற்றடியில் காத்திருப்பதை போல, இந்த பாலை நிலத்தில் அந்த மலைக்கு பாறையின் மீது காத்திருக்கின்ற கடவுள். நான் சொன்னதை போல இந்த ஒரேபு என்கின்றது ஒரு விசித்திரமான இடம். கடவுள் மேகத்தூணில் வானத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் மண்ணில் ஒரு பாறையின் மீது வந்து நிற்கின்றார். இது இமானுவேல், கடவுள் நம்மோடு என்கின்ற அந்த பேருண்மையின் ஆரம்ப புள்ளி. நம் வாழ்வின் ஒரேபு எது? நம்முடைய தோல்விகள், வறட்சிகள், கடவுள் எங்கே என்று நாம் கேட்கின்ற இருண்ட தருணங்கள் வாழ்வின் ஒரேபு மலை. ஆனால் அங்கேயே தான் கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த இடம், இந்த ஒரேபு மலையிலே தான் முட்செடியின் நடுவிலே ஆண்டவராகிய கடவுள் மோயிசனை சந்திக்கின்றார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காணக்கூடிய இந்த நிலையிலே மோசே எரிந்து என்னுடைய எல்லாவற்றையும் இழந்த நிலையில மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மனநிலை, என்னுடைய ஆசீர்வாதத்தை தான் தொலைத்து விட்டேன், அவசரப்பட்டு விட்டேன், அனைத்தும் முடிந்து விட்டது என்று எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்த ஒரு நிலை மோயிசனுடைய நிலை. உளவியல் ரீதியில் பேர்ன்ட் அவுட் என்று சொல்லுகிற அந்த நிலை. ஆனால் அவர் காணக்கூடிய இந்த காட்சி எரிகின்ற முட்புதரில் புதிர், ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இங்கே இந்த முட்புதர் எரிகிறது, ஆனால் முட்புதர் சாம்பலாகவில்லை. கடவுளை சந்திக்கின்ற தருணம்,
அவைதான் விடுதலை பயணம் 17வதுல நாங்கள் இன்றைக்கு வாசித்த இந்த வாசகம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மோயிசன் ஏற்கனவே பல அனுபவங்களூடாக இறைவனை அனுபவித்து தனிப்பட்ட முறையில் அவர் வாழ்வை பெற்று அவருடைய அழைப்பை பெற்ற அந்த இடத்திலேயே மறுபடியும் ஒரே புள்ளியில மறுபடியும் இறைவனை நான் சோதிக்கின்றவனாகி விட்டேன் என்னும் பொழுதுதான் இந்த வேளையில மோயிசன் கதறி அழுகிற நிலையை நாங்கள் காண்கிறோம். நான் எவ்வளவு சொன்னாலும் இந்த இஸ்ரேல் மக்கள் நம்ப போவதில்லை என்கின்ற ஒரு நிலை. இந்த ஒரேபு மலைதான் அன்பார்ந்த சகோதர சகோதரி விடுதலை பயணம் 19-20 நாங்கள் பார்ப்போம். இந்த சீனாய் மலையிலே தான் கடவுள் மேக கூட்டத்துக்குள்ளே இறங்கி அவருடைய உடன் இருப்பை நிரூபிக்க, அவருடைய உடன் இருப்பை உறுதிப்படுத்தி 10 கட்டளைகளை வழங்கி இஸ்ரேல் மக்களை வழிகாட்டி வருகின்றார். எரிய முட்புதரில் மோசேயுடன் பேசிய கடவுள், நீ மக்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்த பின் இந்த மலையில் எனக்கு வழிபாடு செய்வாயாக என்று சொன்ன அந்த வாக்குறுதி. ஆனால் இப்பொழுது மக்களை அதே இடத்திற்கு அழைத்து வந்த பின்னர் மோசே ஆண்டவரிடம் கதறினார். The cry of helplessness. இங்கே பயன்படுத்தப்பட்ட இந்த எபிரேய பதம் என்னவென்று சொன்னால், அவர் கதறினார். இட்சாக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண சபம் அல்ல, சாதாரண அழுகை அல்ல, மாறாக இது ஒரு மரண ஓலம், உதவிக்கான இறுதி அழைப்பு என்ற அர்த்தம். சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தும் மோசே அங்கே முற்றிலும் தனிமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. மக்கள் அவரை ஒரு தலைவனாக பார்க்கவில்லை, மாறாக தங்களுடைய துன்பத்திற்கு ஒரு காரணமாக பார்க்கிறார்கள். இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன் என்கின்ற இந்த கேள்வி, கடவுளே என்னுடைய சக்தி முடிந்து விட்டது என்கின்ற ஒரு சரணாகதி. இந்த தருணம் அன்பார்ந்தவர்களே முக்கியமான ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஏன் மோசையால் மக்களுக்கு பழைய புதுமைகளை சொல்லி புரிய வைக்க முடியவில்லை? பசியும் தாகமும் தர்க்கத்தை ஏற்காது. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளுக்காக அவன் போராடும் பொழுது, வேதனைகளின் விளிம்பில் அவன் நிற்கும் பொழுது, அவனது மூளை தர்க்க ரீதியான நினைவுகளை இழந்துவிடும். கடவுள் என்று செங்கடலை பிளந்தார், பல அற்புதமான காரியங்களை செய்தார் என்பது எல்லாம் பழைய கதையாக தோன்றுமே தவிர இன்றைய தாகத்திற்கு மருந்தாக தெரியாது. ஆனால் மோசேக்கு தெரியும் கடவுள் செய்வார் என்று சொல்லி. மக்களுடைய அந்த கோபம், கல்லெறியும் கோபத்திற்கு முன்னால் அவரால் பிரசங்கம் செய்ய முடியாது. இங்கே வார்த்தைகள் தோற்று போய் கதறல் மட்டுமே மிஞ்சுகிறது. மோசேக்கு தெரியும், இதே நிலையில் நான் இருந்த பொழுது ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தாரே, மறுபடியும் அதே புள்ளியில் நான் நிற்கிறேனே. அவருடைய இயலாமையின் விளிம்பில் இருந்து மோயிசன் கதறுகின்ற தருணம் இது. என்பவர்களே, ஒரேபு பழைய நினைவின் புதுப்பிப்பு. இந்த சூழலில் கடவுள் ஏன் அவரை மீண்டும் ஒரேபுக்கு கூப்பிடுகிறார் என்றால், மோசே மனச்சோர்வில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நங்கூரம் தேவைப்படுகிறது. அவர் முதலில் கடவுளை சந்தித்த அதே இடத்திற்கு, அவருடைய ஆரம்ப புள்ளிக்கு அவரை அழைத்து சென்று, கடவுள் மோசையிடம் தர்க்கம் பேசவில்லை. ஏன் பயப்படுகிறாய், ஏன் உனக்கு நினைவில்லையா என்று சொல்லவில்லை. மாறாக, நீ அதே கோலையெடு, நான் அங்கே உனக்காக காத்திருப்பேன் என்கிறார். அதாவது, உனது பலத்தை நம்பாதே, நான் அங்கே அன்று உன்னை சந்தித்த அதே இடத்தில் அத்தனை ஆயிரம் அற்புதங்களை செய்த அதே ஆண்டவராகிய கடவுள் நான் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். என்பவர்களே, எங்களுடைய விசுவாச பயணம் இப்படித்தான். சில நேரங்களில் நாங்கள் கடவுளுடைய வல்லமையை கண்டு வியப்போம். ஆனால் பல நேரங்களில் பொறுப்புகளால், மற்றவருடைய விமர்சனங்களால், பிரபலைகள்ல எங்களுடைய ஆசீர்வாதங்கள் காலம் தள்ளி போகும் பொழுது நாங்கள் எரிந்து சாம்பலாகி விடக்கூடிய நிலையில் நிற்போம். அந்த நேரங்களில் நம்மால் பழைய நன்மைகளை பேசி மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாத நிலை, ஏன் நமக்கு கூட அது மறந்து போயிருக்கிற நிலை. ஆனால் கடவுள் நம்மை நம்முடைய ஒரேவுக்கு அழைத்து அங்கே அவர் பாறையாக நிற்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே, அந்த பழைய கோலை, அந்த இறை அனுபவத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு நமக்காக காத்திருக்கிற அந்த இறைவனிடம் போய் நிற்பதுதான். சில நேரங்கள்ல வாழ்க்கை பயணத்துல அதிக வார்த்தைகளோ, பிரசங்கங்களோ, தர்க்க ரீதியான விளக்கங்களோ, பழைய கதைகளோ வேலை செய்யாது. அங்கே தேவையானது இறைவனுடைய நேரடியான தலையீடு, த காட்ஸ் இன்டர்வென்ஷன் மட்டுமே தான். மனித சக்தியின் எல்லை முடிவடையும் இடத்தில் தான் கடவுளின் வல்லமை தொடங்குகிறது.
இக்கட்டான சூழலில் ஒரு ஆன்மீக பயணி என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் அங்கே என்ன செய்கிறார் என்பதை நாங்கள் ஆழமாக பார்த்தால் அங்கே ஒரு மௌன போர் நடக்கிறது. மானிடவியல் ரீதியாக ஒரு மனிதன் எரிந்து சாம்பலாகும் நிலையில் இருக்கும் பொழுது அவனது ஆன்மா ஒரு இருண்ட குகைக்குள் இருப்பது போல உணர்கின்ற வேளையிலே அங்கே வார்த்தைகள் வெறும் சத்தங்கள் மட்டுமே. நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசே செய்ததை போல உண்மையை அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும். மோசே எந்த விதமான நடிப்பும் இல்லை. கடவுளே, அவர்கள் என்னை கல்லறிவார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு வழி இல்லை என்று தன்னுடைய இயலாமையை அப்படியே முன்வைக்கிற நிலையை பாருங்கள். கடவுள் முன் நாங்கள் வரும் பொழுது நமது வேடங்களை களைந்துவிட்டு நம்முடைய பயத்தையும் பலவீனத்தையும் அப்படியே சமர்ப்பிப்பது நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். அங்கே கடவுள் என்ன செய்கிறார்? இந்த வாசக பகுதியிலே கடவுள் மோசேயின் பயத்தை நீக்க பெரிய உபதேசம் செய்யவில்லை. மாறாக அவர் 3 நடைமுறை செயல்களை செய்கிறார். எங்கள் வாழ்க்கையிலும் அதே காரியங்களை இறைவனாகிய ஆண்டவர் செய்வார். அவர் முன்னால் செல்லுகிறார். மக்கள் முன் செல், நான் அங்கே உனக்கு முன் நிற்பேன். அதாவது நீ மட்டும் போகவில்லை, நான் உனக்கு முன்னால் அங்கே பாறையில் ஏற்கனவே இருக்கின்றேன். பயத்தின் நடுவில் கடவுள் நமக்கு தரும் முதல் உறுதி இதுதான். நான் ஏற்கனவே அங்கே இருக்கின்றேன். உன் கோலை எடுத்துக்கொள். 2வதாக உன்னுடைய அதே கருவியை புதுப்பித்துக்கொள். 10 ஆண்டுகளுக்கு முன் வேலை செய்த அதே கோல் என்றும் வேலை செய்யும் என உணர்ந்து கொள். உங்கள் பழைய விசுவாச அனுபவத்தை மீண்டும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், அதை நினைவுபடுத்துங்கள். ஆண்டவராகிய கடவுள் செய்யக்கூடிய பாறையை அடிக்கச் சொல்லுகின்றார். அங்கே தாகம் தீர்கிறது. கடவுள் பேச்சை குறைத்து செயலில் இறங்குகிறார். அன்பார்ந்தவர்கள், நமது ஆன்மீக பயணத்தில் பாறை அடிக்கப்படுவது என்பது ஒரு ஆழமான குறியீடு. தண்ணீர் வர வேண்டும் என்றால் பாறை அடிக்கப்பட வேண்டும். நம் வாழ்வில் சில நேரங்களில் நாம் அடிக்கப்படுவதாக உணர்வோம். ஆனால் அந்த அடிதான் நம்மிடம் இருக்கும் பழைய கரடுமுரடான தன்மையை உடைத்து நமக்குள் இருக்கும் அருள் நீரை வெளியே கொண்டு வருகிறது. வாழ்க்கையில் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தின் நடுவிலே பழைய நாட்களிலே இறைவன் எங்களை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆனால் இந்த காலத்திலே இருளின் நடுவிலே, ஏமாற்றத்தின் விளிம்பிலே கடவுள் எங்கே என்கின்ற கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கடினமான காலத்தில் இறைவன் எங்களுக்கு தருகின்ற அந்த படிப்பினை மிக முக்கியமானது. ஒவ்வொரு அடியாக எடுத்து வையுங்கள். 1 step at a time. முழு பாதையையும் பார்க்க முயற்சி செய்ய வேண்டாம். அடுத்த ஒரு அடிக்கு தேவையான வெளிச்சத்தை மட்டும் கடவுள் தருவார் என்று அந்த ஒரு அடியை எடுத்து வையுங்கள். பழைய கோலை தேடுங்கள். உங்கள் வாழ்வில் இதற்கு முன் கடவுள் உங்களை காப்பாற்றிய ஆசீர்வாதம் தந்த தருணங்களை, ஏராளமான தருணங்கள், அந்த தருணங்களை நினைத்து இறைவனை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். 3வதாக மௌனமாக இருங்கள். சில நேரங்களில் முணுமுணுப்பதை விட மௌனமாக கதறுவது மேலானது. பாறை மௌனமாக இருந்தது, ஆனால் அது அடிக்கப்பட்ட பொழுது வாழ்வை தந்தது. ஆகவே பாலை நிலம் என்பது, வறட்சியான காலம் என்பது கடவுள் இல்லாத இடமல்ல. ஆனால் கடவுள் தனது வல்லமையை மிகவும் அற்புதமான முறையில் வெளிப்படுத்துகின்ற இடம் இது. உங்கள் தாகம் உங்களை சாகடிக்காது. மாறாக அது உங்களுக்கு வாழ்வு தரும் நீரூற்றாகிய இறைவனிடம் உங்களை கொண்டு சேர்க்கும்.